இன்னைக்கு நிறைய விவசாயிகள் வந்துட்டு கோழி பண்ணையை க்ளோஸ் பண்ணிட்டு போறதுக்கு ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா போதுமான அளவு ரிசல்ட் இல்லாதனாலையும் போதுமான அளவு பேட்ச் கிடைக்காதனாலே வருமானம் இல்லாதனால பண்ணைகளை விட்டு போக வேண்டிய நிலைமை உண்டாயிருக்குங்க. இந்த நிலைமையிலிருந்து மீண்டு வரணும்னா ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம கோழி வளர்ப்புல மாற்றி பண்ணணுங்க. இந்த கோழி வளர்ப்புல பார்த்தீங்கன்னா முதல் 15 நாள் கோழிகளுக்கு வந்து நல்லபடியாக வளர்க்கணுங்க. இந்த போதுமான அளவு ப்ரூடிங்கும் போதுமான அளவு தீவனமும் நம்ம ஒரு 15 நாள் இந்த கோழியை நம்ம சாப்பிட்டு பழக்கப்படுத்தும் போது அடுத்த 20 நாள் கோழி நல்லாவே வளர்ந்துருங்க. இதனால என்ன வேணும், நல்ல ரிசல்ட் வரும், நல்ல ஈல்டு வரும், எஃப்சிஆர் அச்சீவ் பண்ண முடியுங்க. இந்த அச்சீவ் பண்றதுனால அடுத்தடுத்த பேட்சுகளை வந்து கம்பெனிக்காரங்க இருக்குவாங்க. நீங்க ஒரு பேட்ச் போட்டுட்டு நீங்க வந்துட்டு விட்டுட்டீங்கன்னா கம்பெனிக்கு வந்து உங்க மேல அந்த ட்ரஸ்ட் இல்லாதனாலதான் கம்பெனி வந்து 2 பேட்ச் 3 பேட்ச் 4 பேட்ச் வரைக்கும் இன்னைக்கு வந்து 4 பேட்ச் கிடைக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குங்க. இதே பாத்தீங்கன்னா நம்ம ஊர் சைடுலாம் பாத்தீங்கன்னா ஒரு 8000 கோழி வச்சிருக்க ஒரு பண்ணக்காரர் வந்துட்டு அரௌண்ட் 2.3 lakhs வந்து அவர் சம்பாதிக்கிறார். நான் எப்படி நான் அவர்கிட்ட கேட்கும் போது அவர் சொன்ன விஷயங்கள்லாம் இவ்வளவு உண்மை. இப்போ நைட் ஒரு 3 இருந்து 7 நாள் வரைக்கும் கோழி கீட்டு கொடுக்குறாங்க. ஒரு 15 நாள் வரைக்கும் நைட்டுக்கு 2 பேர்த்து வேலைக்கு போட்டு கோழிகளை தட்டி தட்டி எழுப்பி சாப்பிட வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு வந்து இந்த எஃப்சிஆரும் சரி, மார்டாலிட்டியும் சரி, கோழியோட சைஸ், வெயிட் எல்லாமே நல்லா கிடைக்குது. இதனால பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குறாங்க. பண்ணைகளை கண்டினியூஸா நடத்திட்டும் வராங்க.